நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகின்றோம். நீங்கள் எந்த மனநிலையில் நீங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க அவங்க மட்டும் கையை ஊற்றுங்க. அவங்க மட்டும் கையை தூக்குங்க. ஆமாம், உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஆராதனை முடித்து வீட்டுக்கு போகும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் சொல்லணும். கர்த்தர் என்னோடு, நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், அவர் பேசக்கூடிய திராணி உள்ளவன். அதனால் நீங்கள் இங்கேருந்து முடித்து கிளம்பும் பொழுது மனதார சொல்லணும், இயேசு என்னோடு பேசினார். அதனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய காதார கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும், அதாவது இடங்களிலே உட்கார்ந்திருக்கிற கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளோடு பேசட்டும். எத்தனை பேர் பேச விரும்புகிறீங்க? கர்த்தர் பேசணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எல்லா வாய்களை திறக்கட்டும், எல்லா வாய்களை திறக்கட்டும். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. சொல்லுங்களேன், ஏசப்பா என்னோடு பேசுங்க, திட்டவட்டமாக என்னோடு பேசுங்க, தெளிவாக என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, மனுஷனுடைய வார்த்தைகள் விருதா, உம்முடைய வார்த்தை கர்த்தாவே என்னை தேற்றும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேற்றுகிற வார்த்தையினால் என்னை ஆமென் தேற்றும்படியாக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இன்னும் சத்தம் உயரட்டும், இன்னும் இந்த இடத்துல சத்தம் உயரட்டும். ஆண்டவரே என்னோடு நீர் பேசுங்கப்பா. ஏசப்பா என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. மனிதர்கள் எத்தனையோ வாட்டி என்னை பேசி என்னை துன்பப்படுத்தினார்கள், எத்தனையோ வாட்டி என்னோடு மனிதர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை நோகடித்தது, என்னை வேதனைப்படுத்தினது. மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் பல நேரங்களில் என்னை துன்பப்படுத்தினது. ஆனபடினாலே ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நான் கேட்கக்கூடாது. உம்முடைய வார்த்தையை நான் கேட்கணும். எங்களுடைய காதார உம்முடைய வார்த்தையை நான் கேட்கணும். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை சொல்லுவோம். அப்பா
உங்களுக்கு தான். சத்தமாய் ஆராதனை இயேசுவே, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தா. கைகளை உயர்த்தி ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தா. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ராத்திரி நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறது ஐயா. அப்பா, உம்முடைய கிருபையை ஆண்டவரே எங்க மேல வைத்திருக்கிறபடினால இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நல்ல வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தை இந்த இடத்துல வேண்டாம் ஐயா. ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தை எங்களுடைய காதுகளில் தொனிக்க கூடாது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதனுடைய வார்த்தைகள் கர்த்தாவே இப்பொழுது விலகி போகட்டும். நீர் எங்களோடு பேசும். நல்ல வார்த்தை எங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறபடியினால் நன்றி சொல்லுகிறோம். அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறோம். சிலுவை நடிவாரத்தில் மறைத்து கொண்டு கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை நல்ல உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியத்தை நாம் வாசித்து தியானிக்க போகின்றோம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். போதும். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களிலே அநேக பகுதிகளிலே சோதித்து பாருங்கள் என்று நிறைய இடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வியாதிஸ்தனை டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போனால் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன். டாக்டர் என்ன செய்வாங்க? ஒரு ஆளை டாக்டர்கிட்ட கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் பார்ப்பாங்களா இல்லையா? இப்போ பார்த்தாச்சு. என்ன தெரியும்? இருக்கா இல்லையா? அதுதான் இங்கே பார்க்குறது. நாடி துடிப்பு இருந்தால் வார்டுக்கு கொண்டு போக சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நாடி துடிப்பு இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போங்க, அல்லாட்டி மோர்ச்சரியில் வைங்க. அதானே சொல்லுவாங்க. ஆமாம். இந்த ஸ்தோத்திரமும் அல்லேலியெல்லாம் நாடி துடிப்பு பார்க்குறது. அதனால் ஆமாம், இருக்கா இல்லை? எல்லோரும் இங்கே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால் ஸ்தோத்திரம் பண்ணணும், அல்லேலூயா சொல்லிகிட்டே இருக்கணும். எபேசியருக்கு புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் அருமையான வார்த்தை 5வது அதிகாரத்துடைய 10வது வாக்கியத்தில் ஒரு விஷயம் கூட வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அறிகிற அறிவு நமக்கு ஏற்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நாம் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கிறோம்? நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழுகின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதை நாம் உணர்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனை செய்ய வேண்டும். நாம் சோதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆராய்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது? ஒரு தேவனுடைய பிள்ளை,
தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளை. நீங்களும் நானும் நீங்களும் அவருடைய அப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அப்பாவை எப்படி நாம் மகிமைப்படுத்துகிறோம், அவர் எப்படி நம்ம மேல பிரியமாக இருக்கிறார். எப்பமாக நீங்கள் சோதனை செய்திருக்கிறீர்களா? சோதனை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடியவைகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ளுகிற யோசித்துக் கொள்ளுகிற ஆமென் ஒரு அனுபவம் நமக்கு இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமான என்னெல்லாம் காரியங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு 4 காரியம் சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசித்துக் கொள்ளுங்கள், என்னெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாக நடக்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு என்ன பிரியம்? அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் யார்? ஹலோ, நீங்க யார்? பாஸ்டர் பாடுறார், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால். அவருடைய பிள்ளை தானே? எத்தனை பேர் அவருடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லுவீங்க? கவனிங்க, என்ன பாஸ்டரே, நான் குடும்பமாக இங்கே வந்தேன்னு வைங்களேன், குடும்பமாக இங்கே வந்திருக்கிறேன். இந்த பாஸ்டர் என்னையும் என் குடும்பத்தை கூட்டிட்டு, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த என்ன செங்கோட்டையில் இருக்கிற பெரிய 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 ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் பாஸ்டாயோட பிள்ளைகளுக்கு நிறைய ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு போய் எல்லா கடையில் எல்லாம் ஏறி நிறைய வாங்கி கொடுக்குறாரு. அப்போது பாஸ்டருடைய மகனும் பாஸ்டர் மகளும் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு, அவருடைய பிள்ளைகளுக்கும் நிறைய வாங்குறாரு. அப்போ ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு ஆளு, ஒரு குழந்தைமா வந்துச்சு. அப்போ பாஸ்டர்கிட்ட வந்து, ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டா, இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்கு வாங்கி கொடுத்தது போல அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்பாரா? நான் வாங்கி கொடுப்பேனா? நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோம். அது மாதிரி பிச்சை எடுக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க அது மாதிரி வாங்கி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? நம்ம பிள்ளை நம்முடைய சொந்த பிள்ளை. அதனால அவன் எவ்வளவு காஸ்ட்லி ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? வாங்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி நானும் நீங்களும் அப்பாவுடைய பிள்ளை. அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கிரயமாக்கி அவன் மீட்டெடுத்து வைத்திருக்கிறபடியினாலே அவர் எதையும் நமக்கு செய்ய தயாராக இருக்கிறார். அவர் எதையும் உங்களுக்கும் எனக்கும் செய்ய தயாராக இருக்கிறார். அதனால நெஞ்சில கையை வச்சு சொல்லணும், நான் அப்பாவுடைய பிள்ளை. எத்தனை பேர் அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்லுவீங்க? பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அப்பாவுடைய பிள்ளையான கேளுங்க, அப்பாவுடைய பிள்ளையாக மாறணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏசப்பாவுடைய பிள்ளை. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த பிள்ளையை குறித்து அப்பாவுக்கு ஒரு நோக்கம் உண்டா இல்லையா? நம்ம பிள்ளையை குறித்து நமக்கு ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு, பெற்றவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டா இல்லையா? உண்டு, நிச்சயம் உண்டு. என்னுடைய குழந்தையை குறித்து எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமா, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய பிள்ளை எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எனக்கு அனுசரித்து நடக்க வேண்டும், எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமா, நான் சொல்லுகிறதை போல கேட்டு நடக்க வேண்டும் என்று அப்பாவுக்கு, பெத்தவங்களாக இருக்கிற நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்றால், பரம பிதாவாய் இருக்கிற தேவனுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஹல்லேலூயா. அதனால அப்பாவுக்கு பிரியமாக நடந்து கொள்ள இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்துடைய 22வது வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அடுத்தது, உண்மையாய் நடந்து கொள்ளுகிறது கர்த்தருக்கு என்னவாக இருக்கிறதாம்? பிரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, உண்மையாக நடந்து கொள்ள கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உண்மைத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்களேன். நீங்க இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை.
நீங்கள் உண்மைத்தன்மை இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் உண்மையாக நடந்து கொள்ள நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன் என்று கேட்டால் அதில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாக இருக்கிறார். Praise the Lord. பிரியமாக இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு பெரிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். காலையில் சகோதரன் சாயங்கால சகோதரர் கொத்தனார் வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் ஒரு 600 700 1000 ரூபா சம்பளம் வாங்கி பாக்கெட்டில் வச்சு சட்டையை கொண்டு வந்து செவத்தில் தொங்க போடுவார். செவத்தில் தொங்க போடுவார். களைப்பினால நைட்டு நல்லா தூங்குவார். மனைவி என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் தேடுவாங்க. ஸ்தோத்திரம் அப்போ தான் ஞாபகம் வரும். ஸ்தோத்திரம் ஹஸ்பண்டுடைய புருஷனுடைய பாக்கெட்டு தான் ஞாபகம் வரும். உடனே அங்கே போய் புருஷன் நல்லா தூங்குறாரு பாருங்க, அங்கே இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துருவார். ஒரு ஆள் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம்ல? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம்ல? ஆமாம். கர்த்தருக்கு அருவருப்பானதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக நடந்து கொள்ளுவது. உண்மையாக நடந்து கொள்ளுவது. நீங்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அவருடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் எதுக்கு கல்யாண வீட்டு போகிறீங்க? பாஸ்டருக்கு நாளைக்கு ஏதோ ஒரு கல்யாண வீடுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் கல்யாண வீட்டுக்கு எதுக்கு போகிறோம்? நீங்கள் எல்லாம் இங்கே இல்லையோ? அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் அப்படியே கையை வச்சு ஒன்றுனா ஆசீர்வதிக்கணும். அப்படி அதுக்கா நீங்கள் போகிறீங்க? ஓ அல்லேலூயா. நம்ம எதுக்கு போகிறோம்? சாப்பிட. யார் சொன்னீங்க? நம்ம எல்லாம் சாப்பிட போகிறோம். அல்லேலூயா. வயிறார சாப்பிடணும். ஆமாம் அருமையானவர்களே, நம்ம இவைகள் எல்லாம் நல்ல ருசிகரமான உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு சந்தோஷமா இருக்குதுன்னு நம்ம சொல்லும் பொழுது அருமை தகப்பன் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பிள்ளை உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம். நம்மளை குறித்து நம்முடைய தகப்பன், நம்மை பெத்தெடுத்த, நம்மளை ஈண்டெடுத்த நம்முடைய தகப்பனாய் இருக்கிற, நம்முடைய தாயாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற முக்கியமான ஒரு காரியம் உண்மையாக நடந்து கொள்ளுவது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன செய்யணும்? உண்மையாக நடந்துக்கணும், உண்மையாக செயல்படணும், சரியாக செயல்படணும். இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வாக்கியத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். பிரியமாக இருக்கிறார். வாசிங்க. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப செம்மையாக ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் நம்முடைய ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிக்குங்க, நல்லா கவனிச்சுங்க. செம்மையாக யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்களுடைய ஜெபம் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா? மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. நிறைய பேர் நிறைய பேர்ல ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன். ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, என்ன செய்யுங்க. ஹலோ, என்ன நீங்கள் ஜெபிக்கிறீங்களா இல்லையா? என்ன ஆசீர்வதிங்கன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? நிறைய பேருக்கு அது வராது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும், என்ன ஆசீர்வதிக்கணும். நான் சின்ன வயசில் ரொம்ப செண்டை மேளம் ரொம்ப பிடிக்கும். செண்டை மேளம் நான் ரொம்ப செண்டை அடிக்கிறதுக்கு ரொம்ப வில்லன். சிங்காரி மேளம் நல்லா போயிருக்கிறேன் சின்ன வயசில். அப்போது செண்டை இப்படி தொகை போட்டு 2 குச்சியை வச்சுட்டு அடிப்பாங்க பாருங்க. டண்டனக்கண்ண 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 பார்த்துருக்கிறீங்களா?
இந்த டண்ட நக்கன நம்ம அடிக்கிறோம் பாருங்க. இந்த சொரத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா டண்ட நக்கனா எனக்கும் மனைவிக்கு பிள்ளைக்கும், எனக்கும் மனைவிக்கு பிள்ளைக்கும், எனக்கும் மனைவிக்கு பிள்ளைக்கும். நம்ம நமக்காக ஜெபம் பண்ணுகிறோம், நம்ம வீட்டாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுகிறோம். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டா ஆமென் நமக்கு புரிய மாட்டேங்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செம்மையாக ஜெபிக்கிறவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். பக்கத்து வீட்டு அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் போகிறேன். நீங்க என்ன சாட்சி தெரியுமா? என் கையில் ஒரு பைக் இருந்துச்சு. அந்த பைக்குக்கு பிரேக் ஷூ இல்லை, முடிஞ்சிச்சு. அப்புறம் அது ஹாரன் எல்லாம் கேட்காது, ஹாரனும் கேட்காது. பழைய டிஸ்கவர் வண்டி, ஹாரனும் கேட்காது, ஒன்றும் இல்லை. ஆமாம் ஸ்தோத்திரம். அது வச்சு அங்கங்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்பேன். ஆமாம் ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த வண்டி என்னைக்கு பிடுங்குவீங்க, ஏசப்பா இந்த வண்டி என்னைக்கு பிடுங்கிருங்க, எனக்கு இந்த வண்டியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த வண்டி என்னுடைய சொந்தமும் கிடையாது, இன்னொரு போதகருடைய வண்டி, இன்னொரு போதகருடைய பாஸ்டருடைய வண்டி. ஒரு நாள் அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, பாஸ்டர் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்துச்சு, அதனால் ஒரு வண்டி தேவைப்படுது, அதனால் உங்கள் கையில் இருக்கிற வண்டியை கொடுத்தீங்கன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் நான் மனசில் நினச்சேன், என் கையில் இந்த வண்டியை பிடுங்கி ஆண்டவர் அங்கே கொடுக்குறாரு. ஒரு ஆள் சொல்லுங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் வண்டி இல்லாமல் நடவண்டி தான். ஆமாம் நடவண்டி, நடந்தே போய் ஊழியம் பண்ணுவேன். அப்படி இருந்தேன். ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். ஆமாம் சமைச்சிட்டு வண்டி இல்லாதனால தலையில் தூக்கி வச்சு என் பாப்பா ஒரு நாள் சொல்லிச்சு, மண்டையில் முடியெல்லாம் கொட்டு போகுது பாஸ்டர் மாதிரி. ஒரு அல்ல சொல்லு. அல்லேலூயா. ஆனாலும் பரவாயில்ல, தலையில் தூக்கி வச்சு அண்டா குண்டா எல்லாம் தலையில் தூக்கி வச்சு சமைப்பேன். ஆமாம். அப்புறம் ஆண்டோட ஜெபம் பண்ணேன், ஏசப்பாட்டு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாளைக்கு கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் ஆமாம் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வரலையே அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உங்களையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு சகோதரரும் ஒரு பாஸ்டரும் நாகர்கோவில் மார்த்தாண்டத்துக்கு அந்த பக்கம் குலசேகரம் என்கிற ஒரு இடம், அந்த இடத்துலேருந்து ஒரு கார்லையும் ஒரு பைக்கிலையும் வந்தாங்க. சுதரம் இடம் தெரியாமல் ஏரியா தெரியாமல் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு எங்கே இருக்குன்னு கேட்டு எங்கள் வீட்டில் வந்தாங்க. வந்துட்டு போகும்போது அவர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் சும்மா வரல, உங்களுக்கு இந்த பைக்கை தர்றதுக்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம் இந்த பைக்கை தர்றதுக்காக வந்திருக்கிறேன். ஆமாம் ஸ்தோத்திரம். அவங்க வேலையெல்லாம் செஞ்சு, அந்த வேலை பழைய வண்டி தான், ஆனால் வேலையெல்லாம் செஞ்சு சூப்பர் புதிய வண்டு மாதிரி எனக்கு கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, இன்னும் ஏதாவது சில்லற வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அதை செய்கிறதுக்கும் கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு போனார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிறருக்காக நீங்கள் உண்மையாக, பிறருக்குன்னு மட்டும் இல்லை உண்மையாக ஜெபிச்சிங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியம் என்று நான் சொல்ல வர்றேன். அப்ப நீங்க தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீங்கன்னா அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சிக்க வேண்டும். முதலாவது ஆமென் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது என்ன செய்யணும்? உண்மையாக நடந்து கொள்ளணும். இரண்டாவது என்ன செய்யணும்? செம்மையாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். மூணாவது தேவனுக்கு என்ன பிரியம் தெரியுமா? வாசிப்போம் நீதிமொழிகள். அதே நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு வாங்க. அதனுடைய ஸ்தோத்திரம், அதனுடைய 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வாக்கியம். நீதியும் நியாயமும் செய்வது யாருக்கு பிரியம்? ஹலோ, நீதியும் நியாயமும் செய்வது யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். இப்ப தேவனுக்கு பிரியமாக இருப்பதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப நீதியும் நியாயவுமாக நீங்கள் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியாக நடக்கணும், சரியாக நடக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கரெக்டா, பர்ஃபெக்டா, சரியாக, நேர்மையாக, உத்தமமாக நாம் வாழுகிறது தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக வீடுகளில் ஜெபம் இல்லை, தேவனை துதிப்பதில்லை, தேவனை ஆராதிப்பதில்லை, வேத வாக்கியத்தை வாசிப்பதில்லை, வேத வாக்கியத்தை தியானிப்பதில்லை,
மாறாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சோசியல் மீடியாவில் வருகிற அனைத்தையும் அநேகர் பார்க்கிறார்கள். ஆமென். இது தேவனுக்கு பிரியமா என்று கேட்டால் இது பிரியம் இல்லை. ஆனபடியினாலே தேவனுக்கு என்ன பிரியம் என்று சொன்னால், ஆமென், நீதி நியாயமாக நடப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீங்கள் நானும் வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், யாராலும் சீரியல் பார்க்குறீங்கன்னா இன்னையில என்ன செய்யணும்? அப்ப நாம் தேவனுக்கு பிரியமானது எப்படி என்ன செய்யணும்? நீதியும் நியாயமாக துல்லியமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சரியாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு என் முதுகில் ஒரு அடையாளம் உண்டு. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு நைட் நைட் அன்னைக்கு பஸ் எல்லாம் கிடையாது, பைக்கெல்லாம் கிடையாது. ஊழியம் முடிச்சுட்டு நடந்து ஒரு பாலம் வழியாக நடந்து வரும் பொழுது பாலத்துக்கு அடியில் இருந்து ஒரு 4 பேர் கொதிச்சு எந்திரிச்சு சுதரம் அந்த பனைமடல் இருக்குல்ல, மட்டை இருக்குல்ல, பனைமட்டையில் சைடில் என்ன இருக்கும்? அந்த பனைமட்டை எடுத்து என் முதுகில் நல்லா சாத்திட்டாங்க. ஒரு அல்லையில் சொல்லுங்களேன், ஏழை என் ஊருக்கு வந்து ஏழை அப்படின்னு சொல்லிட்டு 4 சாத்தின முதுகு கிழிஞ்சு ரத்தம், என்னால் எந்திரிக்கவே முடியலை. ஒரு அல்லையில் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுக்குன்னு சொல்லி நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏழை என்ன நீ அடிச்சு ஏழை அப்படின்னு சொல்ல நான் போக முடியுமா? எனக்கு அவனுக்கு வித்தியாசம். சரியாக, கண்ணியமாக, நேர்மையாக, உத்தமமாக. ஒரு அல்லையில் சொல்லுங்களேன். அது படிக்கிற இடத்துல, ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற இடத்துல. ஒரு அல்லையில் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீட்டுக்குள்ளேயே நேர்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும், புருஷனிடத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும். சபையில், தேவனுடைய ஆலயத்தில் சரியாக நடக்க வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். என்ன பார்த்து விரும்புறாருங்க? உங்களை பார்த்து விரும்புறாருங்க. அவர் பிரியப்படுறாருங்க. அதனால தேவனுக்கு பிரியமாக உண்மையும் உத்தமமாக நீங்கள் நடந்து கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். அது தேவனுக்கு பிரியம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனாவது சொன்னேன்? 3வது. 4வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன். அல்லேலூயா. 4வது வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வாசனம் கடைசியாக, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. தேவன் விரும்புகிற அடுத்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 நானும் நீங்களும் அப்பாவுடைய பிள்ளைங்க. யாருடைய பிள்ளை? எசப்பாவுடைய பிள்ளைங்க. அவர் உரிமையாக நம்மளை ஸ்தோத்திரம் அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மளை மாற்றி வைத்திருக்கிறபடினால நீங்கள் நான் அவருக்கு பிரியமாக நடக்கணும். அல்லேலூயா. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன எப்படி பிரியமாக இருக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பிரியமாக இருக்கிறார். நீங்கள் கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கணும். கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் சொல்லதுக்கு நான் இங்க வரல. பிரியமாக கர்த்தர் இருப்பார். உங்க மேல கர்த்தர் பிரியமாக இருப்பார். உண்டா இல்லையா? உங்க மேல என்ன செய்வாரு? பிரியமாக இருப்பார். இந்த பைக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்க பாருங்க, ஒரு விசுவாசியுடைய பைக்கு. அவர் எனக்கு அவருடைய பைக்கு, சும்மா இருந்த பைக் எனக்கு கொண்டது கொடுத்துட்டு, இதை ஏதாவது வேலை வந்தால் செஞ்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2500 ரூபாயும் கையில் கொடுத்துட்டு போனார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் போயிட்டு எனக்கு 2 நாள் கழித்து எனக்கு கால் பண்ணி ஒரு காரியத்தை சொன்னார். பாஸ்டர், ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரு சாட்சியை சொல்ல போகிறேன், உங்கள் சபையில் இந்த சாட்சியை சொல்லுங்க என்றார். நான் கேட்டேன், என்னென்னு கேட்டேன். சொல்கிறேன் கேளுங்க என்று அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், உங்களுக்கு நான் பைக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த 2 நாள் கழித்து போச்சு. ஒருத்தர் எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 25,000 ரூபா பணம் வந்துச்சு பாஸ்டர், யார் அனுப்புனானே தெரியல என்று சொல்லுச்சு. நானும் யோசிச்சேன்,
அவன் என் அக்கௌண்ட்டுக்கு 25,000 வந்துச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே இன்னொரு கால் வருது, ஃபோனில் ஒரு கால் வருது. ஆமாம், நான் அட்டன் பண்ணேன். உடனே அவர் சொல்கிறாரு, நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுகிறேன். எங்க இருந்து பேசுறேன்? ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். ஆமென் ஸ்தோத்திரம். நம்பர் மாறி, ஆமென் ஸ்தோத்திரம், நான் இன்னொருத்தருக்கு போட வேண்டிய பணம் நம்பர் மாறி உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணம் வந்தப்போ ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிச்சது மாதிரி, போன் கால் வந்தப்போ எப்படி இருக்கும்? எஸ் பாருங்க. பணம் வந்தப்போ ரொம்ப சந்தோஷம். அடுத்து திருப்பி கேட்டப்போ அவர் திருப்பி கேட்கல பாருங்க. அவர் சொல்றாரு சாட்சி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்பர் மாறி போச்சு, ஒரு நம்பர் மாறி போச்சு, அது உங்களுக்கு வந்துருச்சு. அதனால எப்படியோ உங்க நம்பர் கிடைச்சி நான் உங்களுக்கு கால் பண்றேன். பிரதர், நீங்க எந்த சபைக்கு போறீங்க அப்படின்னு. நான் ஒரு நல்ல ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதனால நீங்க விசுவாசியானபடினால இந்த பணம் நீங்க திருப்பி தர வேண்டாம். அந்த பிரதர் எனக்கு அவருடைய நம்பரை கொடுத்துட்டு சொன்னார், ஆஸ்திரேலியா நம்பர் வச்சுக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொன்னேன், எனக்கு ஆஸ்திரேலியா நம்பர் எல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தா போதும். ஆமென். உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கொடுக்கிறது எவ்வளவானாலும் என்ன ஆனாலும், நான் சொல்றேன், காசு கொடுக்கிற விஷயத்தை மட்டும் நான் இங்க சொல்ல வரல. வேதம் வாசிக்கிறதையும் கர்த்தருக்கு பிரியமாக கொடுக்கணும். எத்தனை பேர் வேதம் நல்லா வாசிப்பீங்க? 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறவங்க கையை தூக்குங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, அப்ப நான் வேதம் வாசிக்கவா? 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறவங்க. ஃபாதர் பாடுவாரு, 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரி. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் யாரு? தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க எதை கொடுக்கிறோமோ உற்சாகமாக கொடுத்து பாருங்க. ஜெபம் உற்சாகமாக கொடுத்து பாருங்க. துதி உற்சாகமாக கொடுத்து பாருங்க. ஆராதனை உற்சாகமாக கொடுத்து பாருங்க. கைத்தட்டு உற்சாகமாக கொடுத்து பாருங்க. நீங்க எதை கொடுக்குறீங்களோ உற்சாகமாக கொடுத்தா உங்க மேல தேவன் பிரியமாக இருப்பார். நான் சொல்றதுல தப்பு இருக்கா பாஸ்டர்? யாருக்காகலது மனசுல தப்புன்னு நினைச்சீங்கன்னா எந்த தயவு செய்து மன்னிச்சுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்ம மேல பிரியமாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. என்னுடைய சித்தப்பாவுடைய மகன் கல்யாணம். சித்தப்பாவுடைய மகன் கல்யாணம். எல்லா ஃபங்க்ஷன் நடக்குது சாயங்காலம். இந்த டைம் பொண்ணு வீட்டுக்கு துணியை கொண்டு போவாங்க. இங்கே உண்டு அந்த வழக்கம்? உண்டு. ஆமாம், பொண்ணு வீட்டுக்கு துணியை கொண்டு போவாங்க. அப்போ சொந்தக்காரங்க எல்லாம் வண்டி பிடிச்சி 4-3 வண்டியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே எல்லாம் போகிறதுக்கு எல்லாம் ரெடி. எல்லாரும் என்ன கேட்குறாங்க? சுனில் எங்கே, சுனில் எங்கே, சுனில் எங்கே? எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன காணும். கடைசியாக ஒருத்தன் எட்டி பார்த்தா நான் தென்னை மூட்டுக்கு கீழே படுத்து கிடக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நல்ல படுத்து கிடக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல இழுத்துட்டு ஆமாம் சூப்பராக அங்கே படுத்து கிடக்கிறேன். இவனுங்க வந்தாங்க, எல்லாரும் வந்து என்ன உருட்டி உருட்டி விழிச்சாங்க, கூப்பிட்டாங்க. எந்திரிக்க பாடில்லை. அப்புறம் பார்த்தா சரி, எங்கள் ஊரில் எல்லாம் தென்னை மூட்டுக்கு கீழே என்ன கிடக்கும் தெரியுமா? சாணி கிடக்கும், உரம். தென்னை மூட்டு சாணி நிறைய போட்டு வச்சுருக்க, பச்சை சாணி நிறைய போட்டு வச்சுருக்கிறேன். நான் அதில் இப்போ விழுந்து கிடந்தேன். அவனுங்க சொன்னாங்க சரி கிடக்கட்டும், ஞாபகம் வர இப்போ எந்திரிக்கட்டும். இவனுங்க போய் துணியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்து நான் எந்திரிச்ச பாடல, விடிய காலை 3 மணிக்கு ஞாபகம் வந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா என் உடம்புல ஒரு அல்ல சொல். நான் பெரிய ஆள், பெரிய இவன் எல்லாம் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. ரொம்ப மோசமான ஆள், ரொம்ப மோசமாக, ரொம்ப நல்ல சாராயம்லாம் நல்ல நிறைய குடித்த ஆள். ஒரு அல்ல சொல்லுங்களேன். அப்படி சாக்கடையில் கிடந்த ஒன்றுக்கும்
உபயோக சூன்யமான, உபயோகம் இல்லாத, ஆமே சோதர சாக்கடை வாழ்க்கை வாழ்ந்து என்ன அப்பா இறங்கி வந்து ஆமே அப்படியே தூக்கி எடுத்து, ஆமே அவர் சொன்னாரு, ஆமே இந்த சாக்கடையில எல்லா நாளும் படுத்துக்காத, உன்னை நான் என்னுடைய ரத்தத்தினால உன்னை கழுக போறேன், ஆமே என்னுடைய ரத்தத்தினால் உன்னை சுத்திகரிக்க போறேன். சுத்திகரித்து அவருடைய மகனாக, ஒரு நல்ல மகனாக ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார்.